Hello viewers, welcome back to our channel. Today எதை பத்தி பேச போறோம்னா skin care for pregnancy and breastfeeding moms. அதாவது கர்ப்பகால சர்ம பராமரிப்புகள் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் கால சர்ம பராமரிப்புகள் அதை பத்தி தான் பேச போறோம். முதலாவதாக கர்ப்ப காலத்தில் சர்மத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பதை பற்றி இங்கு காண்போம். முதலாவதாக ஈரப்பதம், அதாவது ஹைட்ரேஷன். நீங்கள் அதிகமாக தண்ணீர் பருக வேண்டும். இதனால் உங்களது உடல் மிகவும் ஈரப்பதத்துடன் இருக்கும். இது உங்களது உடலை சர்ம வறட்சியிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. இரண்டாவது, மென்மையான சுத்திகரிப்பு, அதாவது ஜென்டில் கிளென்சிங். மென்மையான சோப்பு அல்லது கிளின்சரை பயன்படுத்தவும். இது உங்கள் சருமத்திற்கு எரிச்சல் வராமல் தடுக்க உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட், ஈரப்பதமூட்டல், அதாவது மாய்ஸ்சரைசிங். இது உங்களது சருமத்தை மிருதுவாக வைத்திருக்க உதவியாக இருக்கும். மார்க்கெட்டில் குட் மாய்ஸ்சரைசிங் கிரீம்ஸ் அவைலபிளா இருக்கு. நார்மலா நேச்சுரல், அதாவது இயற்கையான இன்கிரிடியன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்காங்க. சீ பட்டர், கோகோ பட்டர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட், சூரிய கதிர்கள் பாதுகாப்பு, அதாவது சன் ப்ரொடெக்ஷன். நார்மலா பிரெக்னன்சி டைம்ல ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அந்த சமயத்துல சூரிய கதிர்களிலிருந்து பாதுகாக்க சன் கிரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. சன் கிரீம்ஸ்ல SPF அப்படின்னு எழுதியிருக்கும். SPFனா என்னன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அது கூடவே பக்கத்துல 30, 35, 50 இந்த மாதிரி எண் குறிப்பிட்டு இருக்கும். நீங்கள் குறைந்தது 30 இருக்கக்கூடிய சன் கிரீமை வாங்கி யூஸ் பண்ணுவது உங்களது ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். எந்த ஒரு கிரீம் யூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க முதல்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிப்பு, தோல் எரிச்சல் ஏதேனும் ஏற்பட்டால் சன்ஸ்கிரீன் உபயோகிப்பதை நிறுத்த வேண்டும். எந்த கிரீமை பயன்படுத்துவது என்ற சந்தேகம் எழுந்தாலோ அல்லது உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஏதேனும் ஏற்பட்டால் தோல் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு உபயோகிப்பது மிகவும் சிறந்தது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ், அதாவது சிராய்ப்புகள். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சிராய்ப்புகளை குறைக்க எண்ணெய் அல்லது கிரீமை உபயோகப்படுத்தலாம். தோல் மருத்துவரின் பரிந்துரையின் அடிப்படையில் உபயோகிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். விட்டமின் E, கொலாஜன் இன்கிரிடியன்ஸ் இருக்கிற மாதிரியான கிரீம்ஸை யூஸ் பண்ணுங்க. அது உங்களுடைய ஸ்ட்ரெச் மார்க்கை குறைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் இயற்கை மற்றும் மிதமான பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும். சாலிசிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நெக்ஸ்ட், உணவு. காய்கறிகள், பழங்கள், முழுமையான தானியங்கள், புரதம் மற்றும் நல்ல கொழுப்பு கொண்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டும். எப்பவுமே ஃபுட்டு சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணாதீங்க. இது உங்க பேபிக்கு நல்லதே கிடையாது. குழந்தையின் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது மிகவும் முக்கியம். காரம் மற்றும் மசாலா உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இது தோல் சிக்கல்களை ஏற்படுத்தும். கர்ப்ப காலத்தில் குறைந்தது 7 அல்லது 8 மணி நேரம் நன்றாக உறங்க வேண்டும் மற்றும் மருத்துவர் பரிந்துரைத்த யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் செய்வது உங்களுக்கு மற்றும் உங்கள் குழந்தைக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் அவர்களது சருமத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும்? தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் அதிகமான தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரஸ்ட் ஃபீட் பண்றதுனால அவங்க டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. இதனால் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். நெக்ஸ்ட், பிரஸ்ட் கேர், அதாவது நிப்பிள் பராமரிப்பு. தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் அவர்களது மார்பகத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும். அவர்களது மார்பகத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தங்களுடைய நிப்பிளை சுற்றி ஏதேனும் புண் அல்லது கிராக் இருந்தால் லெனோலின் ப்ராடக்ட் பேஸ்ட் கிரீம்ஸை யூஸ் பண்ணலாம் அல்லது மருத்துவர் பரிந்துரைத்த கிரீமை யூஸ் பண்ணலாம். ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் தங்களுடைய மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். அவாய்ட் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், அதாவது அதீத ரசாயனம் கொண்ட வாசனை திரவியங்கள், சோப்பு அல்லது கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவதை நீங்க முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா நீங்க உங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் ஊடும் போது உங்களுடைய குழந்தைக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஏன்னா உங்களுடைய குழந்தையோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால் கடுமையான ரசாயனம் கொண்ட பொருட்களை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நெக்ஸ்ட், மாய்ஸ்சரைஸ் யுவர் ஸ்கின். தங்களுடைய சருமத்தை எப்போதும் ஈரப்பதத்துடன் வைத்திருக்க வேண்டும். மார்க்கெட்ல நச்சுத்தன்மை இல்லாத மாய்ஸ்சரைஸ் கிரீம்ஸ் அவைலபிளா இருக்கு. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து, சூரிய கதிர்கள் பாதுகாப்பு, அதாவது சன் ப்ரொடெக்ஷன். சூரிய கதிர்களிலிருந்து பாதுகாக்க தொடர்ச்சியாக சன்ஸ்கிரீமை யூஸ் பண்ணுங்க. கர்ப்ப காலத்தில் சொன்ன மாதிரி SPF 30 அல்லதுக்கு மேற்பட்ட எண் கொண்டு சன்ஸ்கிரீமை வாங்கி யூஸ் பண்ணுங்க. டயட் அண்ட் ரெஸ்ட். தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் சிறந்த ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும். குழந்தை எவ்வப்போது தூங்குகிறதோ அந்த நேரத்தில் தாய்மார்களும் உறக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுடைய ஹெல்த் நல்லா இருந்தாதான் பேபியும் பார்த்துக்க முடியும், அவங்களுக்கு தாய்ப்பாலும் கொடுக்க முடியும். அதற்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். லாஸ்டா ஒரு ஜெனரல் டிப்ஸ். நீங்கள் பயன்படுத்தும் எந்த ஒரு புதிய பொருட்களையும் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று உபயோகப்படுத்த வேண்டும். இந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கையின் ஒரு ஓரத்தில் பேட்ச் டெஸ்ட் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எரிச்சல் அல்லது ஏதேனும் அலர்ஜி ஏற்பட்டால் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு கர்ப்ப காலம் மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் காலத்தில் தங்களுடைய சருமத்தை
சருமத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது பற்றி உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் in the comment section.